ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜாதி ராஜா ஊழியத்தினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளை விசேஷமாக சென்ற 9 மாதம் கடந்து 10வது மாதம் முதல் நாளில் அதிகாலையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக. எசேக்கியா புத்தகத்திலே 47வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடமெங்கும், நல்லா கவனிக்கணும், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும். இந்த நதி போகும் இடம் எங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் இதுதான், இந்த வார்த்தை தான். இந்த நதி போகும் இடம் யாவும் எந்த இடத்திலையும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு மாதம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நம்மோடு பேசுகிறார். இந்த நதி எங்கிருந்து என்றால் அதே எசேக்கியா 47:1வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. நல்லா கவனிக்கணும், ஆலயத்திலிருந்து புறப்படுகிறது இந்த நதி. ஆலயத்திலிருந்து இன்னும் தெளிவா சொல்ல போனா வெளிப்படுத்தல் 22:1 வாசிக்கலாமா? பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டி யானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை, நல்லா கவனிக்கணும், சிங்காசனத்திலிருந்து அந்த நதி புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 9 மாதம் கடந்து வந்தவர்களே, 10வது மாதத்தை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். இதில் என்ன ரகசியம்? இந்த நதியினுடைய அர்த்தம் என்ன? இந்த நதி புறப்பட்டு வருகிற நோக்கம் என்ன? இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை இதனுடைய விளக்கத்தை நாம் 4 விதமாய் பிரித்து பார்க்கணும். 3வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது வாசிக்கலாம். 3வது வசனத்தை, அந்த புருஷர் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. கணுக்கால் அளவு. என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், இந்த கணுக்காலினுடைய அர்த்தம் என்ன? கணுக்கால் என்றால் ரட்சிப்பு. அநேகர் நம்மெல்லாம் உலகத்துக்குரியவங்க பீச்சுக்கு போகிறோம், கடற்கரையில் போகிறோம், போயிட்டு என்ன பண்ணுறோம், அந்த பீச்சு ஓரத்தில் அந்த தண்ணியில் காலை வச்சுக்கிட்டு நினச்சிட்டு வெளியே வந்துடுறோம். அதுதான் கணுக்கால். அப்போ இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் 4 விதமாய் பிரிக்கலாம். அந்த 4 விதத்தில் முதல் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கடமைக்கு கோயிலுக்கு வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மேற்கொண்டு உள்ள நுழையலை. 1000 முழம் அளந்து உள்ளே போகும்போது கணுக்கால் அளவு. அப்படின்னா அந்த கணுக்கால் என்றால் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவங்க அங்கேயே நிற்கிறாங்க. அவங்க அடுத்த காரியத்துக்கு போகணும், இன்னொரு 1000 முழம் அப்படி என்றார். அப்போ அந்த ரட்சிப்பு என்பது ஆண்டவர் கொடுத்த ஈவு. எபேசியர் 2:8 வாசிக்கிறோம், ஆண்டவர் கொடுத்த ஈவு. உபாகமம் 33:29 வாசிக்கிறோம், இந்த ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்து இருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அதே போல் எபிரேயர் 2:4 வாசிக்கிறோம், இந்த ரட்சிப்பு நம்ம அலட்சியமாக எண்ணக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாம, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாம அடுத்த ஸ்டெப்பு
4வது வசனத்தை வாசிக்கலாமா? பின்னும் அவர் பின்னும் அவர் 1000 முழம் அளந்து 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். மறுபடியும் இன்னொரு 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. அங்கே தண்ணீர் முழங்கால். பாருங்க, 2வது ஸ்டெப் முழங்கால். அதாவது ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட பின்பு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா முழங்கால். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்க கூடியவனாய் மாறணும். அதுக்கு தான் எங்கள் ஊழியத்தில் நாங்கள் சொல்லுவோம், மூளை சாதிக்காததே முழங்கால் சாதிக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் நிறைய சொல்லி இருக்கிறார். அவர் ரோல் மாடலாக இருக்கிறார். அப்படிங்க வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. நல்லா கவனிக்கணுங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா சபைக்கு போகிறவன், ஆண்டவர் பிள்ளைகளை, இன்னைக்கு சபையை குறித்து பவுல் சொல்றது எனக்கு கவலையா இருக்கிறது. சபை மட்டும் இல்லை, தேசத்தை குறித்து கவலை இருக்கணும். தேசத்தில் நடக்கிற அக்கிரம அநியாயங்களை பார்க்கணும், கொள்ளைகளை பார்க்கணும், பாவம் பெருகி போச்சு பார்க்கணும். இதை பார்த்த உடனே ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஜெபிக்கக்கூடிய பாரம் வரணும். அப்படி ஜெபிக்கிறவன் இந்த முழங்கால் என்பதற்கு அடையாளம். அப்போ 2வது ஸ்டெப்பு போகிறான். முதல்ல 1000 முழம் கணுக்கால், 2வது 1000 முழம் முழங்கால். அப்படின்னா ஜெபிக்கக்கூடியவனாய் மாறணும். அப்படி எதுக்காக ஜெபிக்கணும்? உண்மையாக சொல்கிறேன், நாம் ஜெபிப்பதுனால தேசத்தில் ஒரு பெரிய க்ஷேமம் வரும், ஒரு மாற்றம் வரும். தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, சபைக்காக, சபை எழுப்புதலுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதறி ஜெபிக்கணும். ஆண்டவர் வேதத்தில் நமக்கு சொல்லி இருக்கிறார். அவர் மகா சத்தமிட்டு எபிரேயர் புத்தகத்தில் நீங்கள் 5வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறாராம். வாசிக்கலாமா? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப என்ன பண்ண? கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணுகிறார். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி அந்த பீச்சில் காலை வச்சுட்டு வந்துடுறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவங்க சும்மா ஆலயத்துக்கு நாத்திகமான கடமைக்கு போகிறோமே, அதுதான் கணுக்கால். மற்ற குறித்து பாரம் இல்லைன்னா அவங்க முழங்கால் இல்லைன்னு அர்த்தம், முழங்காலில் நிற்கலைன்னு அர்த்தம், தேசத்தை குறித்து பாரம் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா பாரம் உள்ளவங்க தேசத்தில் அழிவை தடுக்க முழங்காலில் நின்று ஜெபிக்கக்கூடியவங்க தான் 2வது பார்ட். 3வது அதே 4வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 47:4. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது. நல்ல கவனிக்கணும். அந்த நதியில இப்ப உள்ள போறாங்க. 3வது 1000 முழம் இடுப்பளவு. அப்படின்னா அந்த இடுப்பளவினுடைய அர்த்தம் என்ன? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவன் ஜெபிக்கணும், ஜெபிக்கிற கிறிஸ்துவன் வேதத்தை வாசிக்கணும், சத்தியத்தை அறியணும். யோவான் 8:32 வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது 3வது ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தை நல்லா வாசிக்கணும். அப்பதான் நம்மளால ஜாக்கிரதையா இருக்க முடியும். சத்தியம் என்பது இடைக்கச்சை, அதான் இடுப்பு அளவு. இடைக்கட்சினா இடுப்பளவு. ஏசாயா புத்தகத்தில் 11:5 வாசிக்கலாமா? நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். சத்தியம் அவருக்கு இடைக்கச்சை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்ன 3வது பார்ட் என்னன்னு கேட்டேன்னா இடுப்பளவு. அப்ப சத்தியத்தை அறியணும், இந்த வேதத்தை நன்றாக அறியணும்,
வேதத்தை அறிந்த பிறகு தேவன், அதுக்கு தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ எபேசியர் புத்தகத்தில் நீங்கள் 6வது அதிகாரம் 14 வசனத்தில் அந்த சத்தியம் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இன்னும் கேட்டேன்னா 3 யோவானில் 4வது வசனம் சொல்லுகிறது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அதுதான் இடைக்கச்சை. அப்போ ஒரு நதியிலையோ ஒரு கரை உள்ள நீ போகும்போது, இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் 4 பார்ட்டாக பிரிக்கலாம். ஏசாமி கூட இருந்தவங்க 4 விதமாக பிரிக்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம், 2வது அற்புதத்துக்கு ஒரு கூட்டம், 3வது அவர் கொடுக்கிற அந்த அப்பத்துக்கு ஒரு கூட்டம், 4வது ஒரு கூட்டம் சத்தியத்தை கேட்கிற கூட்டம். அப்போ 4 விதமான கூட்டம். இங்க நதி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது, சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவனை அறிந்தேன் என்று சொல்லுகிற கிறிஸ்துவர்களாய் கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வராதபடி என் தேசத்தை குறித்து பாரம் உள்ளவங்களாய் இருக்கணும், ஜெபிக்கக்கூடியவங்களாய் மாறணும். அதுக்கப்புறம் வேதத்தை நன்றாக வாசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக கள்ள போதனைகள் வருவாங்க. அதனால சத்தியத்தை நம்ம அறியணும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை 4வது பார்ட் என்னன்னு கேட்டேன்னா, நீச்சல் ஆடும். வாசிங்க 5வது வசனத்தை. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. நான் கடக்க கூடாத நதியா இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நல்லா கவனிக்கணும். ஒரு நதிக்கு அண்ணாண்டு தாங்க நமக்கு ஆசீர்வாதம். இந்த கரையில் நின்றுக்கிட்டு காலை வச்சுட்டு வந்துட்டு ஆசீர்வாதம் கிடையாது. அந்த பக்கம் தான் இருக்குது. நதிக்கு அக்கறை அண்ணாண்டுக்குதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை நீச்சல் ஆழம். வாசிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தான் கடக்க கூடாத நதியா இருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. பாருங்க, தண்ணீர் இப்ப நீச்சல் ஆழத்துக்கு முதல்ல கணுக்காலு, அப்புறம் முழங்காலு, அப்புறம் இடுப்பு, பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இப்போ கடக்க முடியாத நீச்சல். அப்படி என்னன்னா, நீங்கள் கூட எங்கன்னா ஒரு ஆற்றுலையோ இல்லை ஒரு ஏலியில உள்ளே போனீங்கன்னா, கீழே நடக்கும்போது காலு மண்ணில் படும். அப்படியே உள்ளே இறங்கி நடந்து போனீங்கன்னா, ஆழத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் காலு தானாக மேலே வரும். உங்கள் காலு தானாக மேலே உயர்த்தப்படும். இப்போ இது 4வது அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை ஆண்டவர் தானாக உயர்த்துவார். அவரே உங்களை மேலே உயர்த்துவார். ஆண்டவரே உங்களை உயர்த்துவார். முதல்ல சும்மா போய் கடமைக்கு காலை வச்சுட்டு வரக்கூடாது. ஜெபிக்கலாம் மாறணும், சத்தியத்தை அறியணும். உள்ள ஆழ போக 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 தேவனுடைய பிள்ளை அங்கே தானாய் நீச்சல் ஆடு என்பது தேவனால் உயர்த்தப்படுவது. என்ன அர்த்தம்? தேவன் நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த கரைக்கு போகும்போது வேதம் சொல்லுது 7வது வசனத்தில், எசேக்கியா 47:7 வாசிக்கலாமா? அக்கரைக்கு போகும்போது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கரையில் நின்றுக்கிட்டு இருந்தான ஆசீர்வாதம் இல்லை. அந்த கரைக்கு போனாதான் உனக்கு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விருட்சகங்கள், நிறைய தோட்டங்கள், நிறைய ஆசீர்வாதங்கள், நிறைய கனிகள் உண்டு. வாசிக்கலாமா? நான் நடந்து வருகையில் இதோ நதி ஓரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. வெகு திரளான. அங்க போனாதான் அந்த முனையில நின்னா கிடைக்காதுங்க. ஆழத்துக்கு இறங்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல ஒவ்வொரு காரியம் இருக்குது. எபிரேயர் புத்தகத்துல 5:5 வாசிக்கலாமா? அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் ஆகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு தேவன் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கணுக்காலு கிடையாது, முழங்காலு கிடையாது, இடுவும் பத்தாது. நீச்சல் ஆழத்துக்கு போன கர்த்தர் உம்மை உயர்த்துவார். ஜாதிகளின் மத்தியில உயர்த்துவார், ஜனங்கள் மத்தியில உயர்த்துவார். நீ அங்கிருந்து திரும்பி வருவாய். உன்னை அங்கிருந்து திரும்பி வரும்படியா நடத்தி கொண்டு வருவார். நடத்தி கொண்டு வருகிறது தாங்க இந்த நதி. இப்ப சொன்ன வாக்கு தத்துவம். இப்போ 9வது வசனம் வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் எங்கும், இப்ப இந்த நதி போகும் இடம் எங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிரு. பாருங்க, இந்த தண்ணி ஜீவ நதி புறப்பட்டு போற இடம் வனாந்திர வயல்வெளியா மாறும். மச்சங்கள் என்றால் மீன் என்றால் ஆத்துமா. அநேக ஆத்துமாக்கள் பிழைக்கும், ஆரோக்கியம் அடையும்.
இந்த உலகத்தில் அநேக விதமான கசப்போடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஆண்டவர் பிள்ளைகளை வேதம் சொல்லி நம்ம இந்தியாவில் நிறைய நதி உண்டு. கங்கை நதி, காவேரி, யமுனா, இப்படியெல்லாம் பல நதி பெயர் உண்டு. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு பெயர் வைக்கிறார். நாமளும் ஒரு நதியாய் புறப்படணும். வனாந்திரமான ஜனங்களுக்கு, வறண்டு போனவர்களுக்கு ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடியவங்களாய் நம்ம புறப்படும் போது எங்கே போனாலும் அந்த இடத்துல செழுமை வரும். அந்த வசனம் சொல்லுகிற கடைசியாக வாசிக்கும், இந்த நதி போகும் இடமெங்கிலும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், ஆசீர்வாதமாக இருக்குமா. ஆண்டவர் பிள்ளைகள், இந்த மாதம் வாக்கு தத்துவம் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏதோ கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராதபடி ஆண்டவர் பிள்ளைகளை ஜெபிக்கிறவங்களாய் மாறிவிடுங்க. ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, இனி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வேதத்தை நம்ம ரொம்ப ரொம்ப அதிகமாக அறிய வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும். ஏன்னு கேட்டால் இன்றைக்கி அநேக விதத்தில் நூதனமான முறையில் இன்றைக்கி வேறு விதத்தில் அநேகர் விழுந்து போகும்படியான சூழ்நிலை வரும். அடுத்து நம்ம இன்னும் ஆழத்துக்கு போகும்போது நீச்சல் ஆழம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உயர்வு. அங்கேருந்து திரும்பி நீ வரும்போது நீ நதியாய் புறப்படுவாய். வனாந்திரத்திலிருந்து உன் வாயிலிருந்து புறப்படுகிற வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 10:11 உன் வாயிலிருந்து ஜீவ ஊற்று நதி புறப்படும். அந்த ஜனங்கள் வறண்டு போயிருப்பாங்க, வேதனையோடு இருப்பாங்க. அவங்க காயங்களை ஆற்றும், அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும், அநேக மச்சங்கள் பிழைக்கும். வாசிக்கலாமா. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. பாருங்க, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அப்ப நம்ம வாயிலிருந்து புறப்படும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு நதியாய் உள்ள இருக்கிறார். சிங்காசனத்தில் வீட்டிற்கு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த நதி ஆலயத்திலிருந்து புறப்படுது என்று வேதம் சொல்லி, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம், நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஆகினால் இந்த நாளில் ஒவ்வொரு பாட்டு, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், கடைசியில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு அடையாளம். அக்கரையில் நமக்கு ஆசீர்வாதம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகணும். எப்படி போவோமோ, என் வாழ்க்கையில் அண்ணாத போன இல்லை, உன் வாழ்க்கையில் எவ்வளோ வந்தாலும் உன்னை நடத்தி கொண்டு போகிறவர் உன்னை அந்த இடத்துக்கு கொண்டு போவார். விருட்சங்களை காண்பாய், உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காண்பாய். ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கண்களை மூடி செபிக்கலாமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே ஆண்டவர் இந்த 10வது நாளிலே, 10வது மாதத்திலே, இந்த 10வது மாதம் முதல் நாளிலே காலையில் ஆண்டவர் உம்முடைய வல்லமையான வார்த்தைக்காக, ஆண்டவர் நதி என்பது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. இந்த நதி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. எங்களுக்குள்ளே இருந்து ஆண்டவர் நதி ஜனங்கள் மேலே பாயட்டும் ஆண்டவரே. சிங்காசனத்தில் இந்த நதி பாயட்டும் ஆண்டவரே. இந்த மரத்துக்கு பாய்கிற தண்ணி பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாயட்டும். இது மாதம் புது கனி கொடுக்கட்டும், இலை உதிராமல் இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பாதையில் ஆத்துமாக்களை கொள்ளை ஆண்டவரை சேர்ப்பதற்காக ஆண்டவரை கணுக்கால அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போங்க ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் நீந்தி முழுகணும், தினம் முழுகணும், உம்முடைய ஆவினால் நிரப்பப்படணும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆத்துமாக்களை கொள்ளையாக சேர்க்க இதை கேட்ட என் பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். இவ்வளோ நாளாக நாங்கள் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கோயிலுக்கு போனோம், ஜெபிக்காமல் இருந்தோம், ஜெபிக்கக்கூடியவங்களை மாறட்டும் ஆண்டவரே. முழங்காலில் நிற்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் சத்தியத்தை அறியட்டும். இன்னும் அவருக்கு வாழ்க்கையில் இந்த கேட்ட அத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த மாதம் உயர்த்தப்படட்டும், உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.